சென்னையில் ஐபிஎல் இறுதிப் போட்டியை கண்டுகொண்டிருந்த போது மேற்கூரை சரிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 35 பேர் காயமடைந்துள்ளனர். ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை ராமாபுரம் சாந்தி நகர் பிரதான சாலையில வடமாநில தொழிலாளர்கள் 2000 பேர் அங்கு தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் எல்என்டி லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களுக்கு 8 இரும்பு சீட்டுகள் போடப்பட்டு அந்த பகுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு ஐபிஎல் இறுதிப் போட்டியை 35 வடமாநில தொழிலாளர்கள் ஒன்றாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென இரும்பு ஷெட் மேற்கூரை அவர்கள் மீது சரிந்து விழுந்திருக்கிறது. இதில் 35 நபர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக மவுண்ட் போலீசாரும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு காயங்களோடு அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 35 நபர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை மற்றும் ராமச்சந்திரா மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 25 நபர்கள் கலைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதில் பிரிஞ்சி மான்சி என்ற நபர் மட்டும் அதிகமான காயங்களோடு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் 12 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் சுகானி என்ற நபர் கொல்கத்தாவை சேர்ந்தவர் மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் குறித்து நன்னம்பக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போதிய பாதுகாப்பு இல்லாமல் இந்த மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு நபர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றவர்கள் காயங்களோடு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.